ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம வெளியே இருக்கும்போதே நம்ம தங்கச்சிங்களுக்கு அவ்வளோ அநியாயம் நடந்தது. இதில் வேற நம்ம உள்ளே வேற வந்து உட்காந்துட்டு எப்படியாச்சும் இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும். கடவுளே அவனை எப்படியாச்சும் வந்து உயிர் பொழைக்கவை. ஒரு சைடு வந்து அவன் உயிர் பொழைக்காமல் இருக்கிறது நல்லதுதான் தோணுது. ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக பொண்ணுங்கள்கிட்ட இந்த மாதிரி பண்ணுறவனுங்களுக்கு தண்டனை கிடச்சிதான் ஆகணும். உயிர் போனால் மட்டும்தான் இவங்க எல்லாருமே திருந்துவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணுங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட ஒரு நாகரிகமே தெரியாமல் நடந்ததுனால தான் இவ்வளோ பெரிய விபரீதமும். ஆனால் நம்ம நந்தினி வந்து இல்லை, என் தங்கச்சிக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும், அதனால் நான் வெளியே வரணும், அதுக்காக அவன் வந்துட்டு கண்டிப்பாக உயிர் பொழைக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கு சூர்யா சார் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, நான் மட்டும் அவங்க கூட இருந்திருந்தா இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்காது, நான் எல்லாத்தையும் பார்த்து இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. சூர்யா சார் நினைக்கிறாரு. இப்போ தான் சூர்யா சாருக்கு முதல்ல வந்துட்டு கில்ட்டாகவே ஃபீல் ஆகுது. நான் என்னோட தப்பு தான், அந்த வீட்டில் வந்து நான் தான் ஒரு பையனாக இருந்து எல்லாத்தையும் வழி நடத்திருக்கணும், இது நான் இருக்கும்போது தான் நடந்தது, அப்போ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அப்படின்ற மாதிரி சூர்யா சார் யோசிக்கிறாரு. நான் ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன்னு ஒரு சைடு யோசிக்கிறாரு, இன்னொரு சைடு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா சூர்யா சாருக்கு நம்ம நந்தினி மேலே காதல் வந்ததுனால தான் அவர் இவ்வளோ ஆழமாக யோசிக்கிறாரு. வெளியே உட்காந்து முதலாக நம்ம நந்தினிக்காக கண்ணீர் சிந்துறாரு சூர்யா சார். என் பாடுறா சூர்யா சாருக்கு தண்ணிலாம் வருமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் கண்டிப்பாக வந்துட்டு போல்டான ஆள், எல்லாத்தையுமே சூப்பராக எல்லாத்தையுமே சரி பண்ணுற ஆள், சொந்த அம்மாவே எதிர்த்துக்கிற ஆள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் எப்படா சோகமாக ஆனார் அப்படின்னு தெரியும்போது தான் புரிய வருது என்னன்னா, நந்தினியோட உண்மையான கேரக்டர் நந்தினியை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சூர்யா சார் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. எப்படியோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபீல் பண்ணி அதுக்கான ஒரு நல்ல முடிவு எடுத்தால் சரிதான். இங்கே ஒரு பக்கம் இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு, அங்கே சிங்காரம் ஃபேமிலி எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஏன்னா நந்தினி தான் அந்த வீட்டோட மகாராணி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோட்டை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சிங்காரம் என்னென்னவோ முடிவை யோசிக்கிறாரு. நான் இருக்கும்போது என் பிள்ளைக்கு எப்படா இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அங்கே ஒரு பக்கம் சூர்யா சார் நான் இருக்கும்போது எப்படி என் பொண்டாட்டிக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம், சிங்காரம் ஒரு பக்கம், நான் இருக்கும்போது என் பிள்ளைக்கு இப்படி நடந்துச்சுன்னு இங்கே சிங்காரம் ஒரு பக்கம். எல்லாரும் நினைக்கிறது கரெக்டு தான். இருந்தாலும் நம்ம நந்தினி அவங்க தங்கச்சிக்காக அவங்களால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதனால் மட்டும்தான் நம்ம நந்தினியை வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்குது. அவங்களும் பயங்கர கேரக்டர். யார் ஒருத்தர் ஹெல்ப்னா கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக அநியாயம் நடந்தால் அங்கே தட்டி கேட்பாங்க. அதுக்கு பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி. ஆனால் இப்போல்லாம் என்ன நடக்குதுன்னா, காசு இருந்தால் மட்டும்தான் மதிப்பு, அப்படி இல்லைன்னா யாருமே மதிக்கிறதே இல்லை. ஆனால் நம்ம நந்தினி அப்படிலாம் கிடையாது. இது தப்புனா தப்பு தான், கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு பிரசிடென்ட் வீட்டிலே போயிட்டு மிரட்டிட்டு வந்தாங்க நம்ம நந்தினி. அதுக்கு பழிவாங்க தான் அவன் இந்த மாதிரி பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறான். அவனுக்கு இந்த தண்டனை கண்டிப்பாக தேவைதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.